morning students. Today class la statistics la exercise 8.1 la first sum பார்க்க போறோம். பாருங்க given data கொடுத்திருக்காங்க 63 89 98 125 79 108 117 ஓகேல 68 கொடுத்திருக்காங்க. to find range and coefficient of range கேக்குறாங்க. ஓகேவா? so இப்போ என்ன பண்ண போறோம்? ரேஞ்ச் ஃபார்முலா தெரியும், நமக்கு தெரியும், சொல்லிருக்கீங்களா? r L minus S. ஓகேலாமா? அடுத்து சொல்லிருக்காங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்ன சொல்லிருக்காங்க? L minus S by L plus S. ஓகேலாமா? இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சா அழகா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 2 மார்க் வாங்கிடலாம். சரிங்களா? இப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன பாருங்க? 125 அப்பா 125. ஸ்மாலஸ்ட் வேல்யூ பாருங்க 63. S வந்து என்னது? 63. சப்ட்ராக்ட் பண்ணிடலாம்ப்பா. அப்போ R equal to 125 minus 63. ஓகேவாப்பா? அப்போ R equal to என்ன வரும்? 5 3 பண்ணா 2. ஓகேவா? 2 ல 6 பண்ணா 6. ஸோ R equal to 62. range equal to 62. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் போயிடலாம்ப்பா. பாருங்க 125 minus 63 divided 125 plus 63. என்ன ஒரு டிவைட் பண்ண வரும்? 62 வருமா? இது என்ன வரும்? 8 18. ஓகேவா? 12 கட் பண்ணிடலாமா? கொஞ்சம் எவ்வளோ கட் பண்ணணும்? கட் பண்ணிட்டு அப்புறம் டிவைட் பண்ணிங்க. 12 கட் பண்ண வரும் 31. என்ன வரும்? 94. ஓகேங்களா? அவ்வளோதான் பண்ண முடியும். கட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ 31 எதால் வரும்? 94ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? 9 சரி ஓகே 0.0 டிவைட் ஆகாது. இப்போ 3 டைம்ஸ் சொல்லலாமா? 3 டைம்ஸ் 3 4s are 12, ரிமைண்டர் 1 27 28. ஓகேடாமா? ஆன்சர்னா வரும் 8 அப்புறம் வரும் 2. ஓகேவா? 28 என்ன பண்ணுறோம்? 0 சேர்த்துக்கலாமா? என்ன வரும்? 2 டைம்ஸ் வரும். 2 டைம்ஸ் 8 18. ஓகேவா? 2 9 அவ்வளோதான் வரும். ஓகேவாப்பா? அப்போ ஆன்சர் இதுதான் வரும் 0.32. யார்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஓகேடாமா? புரியுதுலாமா? தேங்க்ஸ்.